முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கிற்கு மரியாதைக்குரிய வே. சசிகுமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் அம்பேத்கர் மக்கள் மையத்தின் நிறுவனத் தலைவர். இவரோடு நாம் அரசியல் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். தமிழ்நாட்டின் அரசியல் நிலை, இந்தியாவின் அரசியல் நிலை, உலகப்போக்கு பார்க்கலாம் அப்படின்னு. குறிப்பாக இப்போது சமீபத்தில் அண்மையில் பிரான்ஸுக்கு சென்றிருந்த மோடி அவர்களுக்கு அந்த அதிபர், பிரான்ஸ் அதிபர் உரிய மரியாதை கொடுக்காதது போன்ற ஒரு காணொளி வந்து கொண்டே இருக்கிறது. அவர் கையை நீட்டுறாரு, ஒரு தயங்கி இந்த பக்கம் போயிடுறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் ஒரு பிரதமருக்கு பிரதமரை அப்படி நடத்துவது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதை விட அவருக்கு இன்னும் இழிவான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். ஆனால் நம்ம இந்த பிஜேபி அரசாங்கத்தில் என்ன நடக்குதுங்கிறத நமக்கு ஊடகத்தெல்லாம் பிஜேபி கையில் வச்சுக்கிட்டு இந்த மக்கள் மத்தியில் அது யாருக்கும் தெரியறதில்ல. இப்போ அவர் எங்கேருந்து அங்கே போயிருக்காரு, அவரை கை கொடுத்து வரவேற்கிறது தானே மரபு. அது எல்லா நாட்டுக்கும் உண்டான மரபு. ஆனால் அதை அவர் புறக்கணிக்கிறாரு அப்படின்னா அது வேண்டுமென்றே செய்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வேண்டுமென்று தான். ஏன்னா ஒரு பிரதமர் மந்திரி இந்தியாவினுடைய, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஒரு வலுவான கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிற ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவ்வளோ சாதாரணமாக யாரும் புறக்கணிக்க மாட்டாங்க. அவர் வேண்டுமென்றே தான் அவரை புறக்கணிச்சிருக்காரு. இன்னும் சில விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்மளுக்கு ஊடகத்தின் மூலிமா வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காட்டணும். இப்போ இந்திய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினர், அந்த கட்சியை ஆதரிக்கிற சிலர், இந்தியாவின் பெருமையை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் மோடி. இந்தியாவின் பெருமை உலகத்துக்கெல்லாம் இப்போ தெரியுது அப்படின்னா அதற்கு காரணம் மோடி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே. இப்போ இந்த நிகழ்வு அந்த நிகழ்வு ஒரு முரணாக தெரியலையே? இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது ஒரு நல்லது செஞ்ச ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டியை காட்டுறதும் ஒரு செய்தி. ஒரு திருடனை, மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரனை ஒரு மிகப்பெரிய ஒரு வங்கியில் அவர் கொள்ளையடிச்சிட்டான், ஒரு ஆயிரக்கணக்கான பவுனை அடிச்சிட்டான், நகைகளை கொள்ளையடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி வருதில்ல. அந்த மாதிரி கூட அவங்க நினச்சி சொல்லாமே தவிர, நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு திட்டங்களை கொண்டுட்டு போயிட்டு நம்ம உலகம் முழுக்க நம்ம இந்தியா பேசப்படுகிற நாடாக இருக்குது, ஒரு நல்ல ரீதியாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு விஷயத்தில் கூட நம்ம பார்க்க முடியாது. இந்தியாவை இப்போ தான் பெரும்பாலும் கல்ஃப் கண்ட்ரிலாம் பார்த்தோம்னா நம்ம இந்தியாக்கார போனால் பெக்கர்ஸ் கண்ட்ரிங்கிறான், பிச்சைக்கார நாட்டிலேருந்து வந்திருக்கான்னு தான் சொல்கிறோம். இன்னும் அந்த வார்த்தை இன்னும் மறையிலையே. அந்தளவுக்கு தான் நம்ம இந்தியாவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படி தான் இந்த பிஜேபி அரசாங்கம் நம்மளை ஆட்சி ஆண்டுகிட்ருக்குது. ட்ரம்ப் அவர்கள் இப்போ அதிபராக இருக்கிறாங்க. இதற்கு முன்பு இந்த அதானி பிரச்சனை ஒன்று வந்தது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை கைது செய்ய போகிறாங்க, கைது வாரண்ட் பிறப்பிச்சிட்டாங்கன்றாங்க. அதுக்கு ஒரு 6 மாத காலம் பொறுத்திருக்கலாம்னு சொல்லி ஒரு சட்டத்தை இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது மோடியின் அதாவது அவர் சொல்லி அவர் செஞ்சுருக்காங்களா, இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா அதானிக்காக, அல்லது இயல்பாகவே நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் மோடினா ஆதானி தான், ஆதானினா மோடி. இதில் எந்த வித்தியாசமும். இவர் பிரதம மந்திரியாக இருக்கிறார், அவர் தொழிலதிபராக இருக்கிறார். நம்மளுக்கு சாதாரண ஒரு விவசாயி ஒரு டிராக்டர் வாங்கிட்டானா அவன் லோனை கட்ட முடியலன்னா அதை போய்ட்டு டிராக்டரை சீஸ் பண்ணுறான். போலீஸ்காரர் போயிட்டு அந்த விவசாயிக்கிட்ட நேருக்கு நேரம் மோதுறான், தள்ளி விடுறான். இந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் பல லட்சம் கோடி எடுத்து மக்கள் வரி பணத்தை எடுத்து ஆதானி அம்பானிக்கு கொடுத்துட வேண்டியது, அப்புறமேட்டு அது தள்ளுபடின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேர்த்துக்கும் வேறு எந்த வித ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவர் சொல்லி தான் அது நடந்திருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் வரும்போது என்னோட நண்பர் அப்படின்னு சொன்னார் மோடி. அவங்களுடைய நண்பர்கள் போல தான் தோற்றமெல்லாம் அளிக்கிறது எல்லோரும் பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் அங்கே அதிகாரப்பூர்வமாக குடியேறாமல் திருட்டுத்தனமாக போனவங்க அவங்களையெல்லாம் கைவிலங்கிட்டு ஒரு இராணுவ விமானத்தில் அனுப்பி வைக்கிறாரு ட்ரம்ப். ஆனால் அதை பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்கார் நரேந்திர தாமோதர தாஸ். இல்லை, இப்போ பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாட்டுக்கும் இறையாண்மை சட்டத்திட்டங்கள் இருக்குது, சரிங்களா? அந்த நாட்டு அமெரிக்கா நாடு இருக்கிற நாட்டிலே உலகத்திலே வல்லரசான நாடு,
மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்காக உண்டான நாடு. எல்லா நாடுகளையும் அச்சுறுத்து எல்லா நாடுகளையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு வல்லமை படைத்த நாடு. அப்படிங்கிறப்ப அந்த நாட்டினுடைய இறையாமையை வந்து அவங்க பாதுகாக்கிறாங்க. இப்போ சட்டப்பூர்வமாக குடியேறாமல் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அவர்கள் வந்து என்னை பொறுத்தவரை அவர்கள் பத்திரமாக அவர்களுடைய விமானத்திலேயே வச்சு நம்மளுடைய உறவுகளை நம்மளுடைய இந்தியர்களை நம் நாட்டுக்கு அனுப்பி வச்சதை வந்து அது ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க கைவிலங்கு போட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கைவிலங்கு போட்டதை பொறுத்த வரைக்கும் அந்த கைவிலங்கு போட்டால் மறுபடி தப்பிச்சு அவன் அங்கே தான் ஓட போகிறான். அந்த பாதுகாப்புக்காக தான் போட்டிருப்பாங்களே தவிர வந்து அந்த நாட்டினுடைய சட்டத்தின் பிரகாரம் இப்படி அனுப்ப போகிறோன்னு சொன்ன போதே இந்திய நாடு வந்து நாங்கள் அழைத்து கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தானாகவே முன் வந்து தனது குடிமக்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வருகின்ற பணியை ஏன் மேற்கொள்ளவில்லைன்னு நினைக்கிறேன். அந்த கடமை வந்து நம்ம இந்திய அரசுக்கு இருக்குது. அவர் வெளியுறவுத்துறை என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு செய்திகள் வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு செய்தி சொல்லியிருப்பாங்க. அப்போ அப்படின்னா அந்த எங்களுடைய இந்தியர்கள்லாம் நீங்கள் பத்திரப்படுத்திடுங்க, நாங்களே தனி விமானத்தை அனுப்புகிறோம், எங்களுக்கு நீங்கள் அவங்கள அனுப்பி வச்சுருங்கன்னு சொல்லி முன்கூட்டியே இவங்கெல்லாம் அந்த திட்டமிட்டு அதை வந்து பாஜக அரசு அதை செஞ்சுருக்கணும். இதை வந்து ஒரு பிரச்சனையாகவே இல்லாமல் சுமூகமாக முடிச்சிருக்கலாம். இது சாதாரணமான விஷயமாகவே அவங்க வந்து முடிச்சிருக்கலாம். இப்போது அதனால் இவங்க ஒரு பெருசாக இப்படி இப்போ இந்தியாவுக்குன்னு தனியாக விமானம் இல்லை அப்படின்ற நிலையில் அதை தவிர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. ஏன் இந்தியாவுக்கு தனி விமானம் பிரதம மந்திரி போகிறதுக்கு உண்டான தனி விமானம் இருக்குது. அந்த விமானத்தை வந்து யாராலையும் தாக்க முடியாது, எந்த ஏவுகணை வச்சும் அடிக்க முடியாது. இல்லை பிரதமர் போகிற விமானத்தில் குடிமக்களை எத்தனை பிரதமருக்கு இப்போ இவ்வளோ பெரிய உலகிலே வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, பன்முகத்தன்மை கொண்ட நாடு, வளர்ச்சி பெறுகின்ற நாடு, இப்படிப்பட்ட நாட்டில் விமானத்துக்கு பஞ்சம். எத்தனையோ வந்து விமானங்கள் வச்சிருக்கிறாங்க, நிறுவனங்கள் வச்சிருக்கிறாங்க. அனுப்ப சொன்னால் அனுப்புகிறாங்க. இப்போ அரசுக்குன்னு விமானம் இல்லாதனால அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அப்படி வந்து அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இவங்க தான் வந்து இப்படி கண் அசிச்சாவே அம்பானி ஆதானிகள் வந்து எத்தனையோ கோடி லட்சம் கோடிகள் வந்து பேங்க்காரன் அவங்களுக்கு கொடுக்குறான், அப்புறம் அவன் முதலீடு போடுறான். அப்படி இருக்கிறப்ப விமானத்துக்கு என்ன பண்ணும்? இப்போ இந்த கைது செய்யப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்டவர்களில் அதிகம் பேர் குஜராத்திகள் அப்படின்ற ஒரு செய்தி வருது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆமாம், இப்போ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத் மாநிலம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே அந்த மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்திங்களா, நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, தனியாக வந்து டோல்கேட்டே நடத்துகிறான், வசூல் பண்ணுறான். அடுத்தது பார்த்திங்களா ஒரு நீதிமன்றமே நடத்தினான். சரிங்களா, நீதிபதிகள் தனியாக வந்து போலியாக நீதிபதி இருக்குது, நீதிமன்றம் நடக்குது, அதை கேஸு ஃபைல் பண்ணுறான், அதை வழக்கறிஞர் வாதாடுறான், அவன் தீர்ப்பு கொடுக்குறான். அந்த தீர்ப்பு எடுத்துக்கிட்டு மேல்கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறப்ப தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. அப்படிங்கிறப்ப அவன் சட்டவிரோதமாக குடியேறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையே. இப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் குஜராத் மாடல் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லலாம். இந்த குஜராத் மாடல் இந்தியா முழுவதும் கொண்டு வர போகிறோன்னு சொல்கிறாங்களே, அப்படி கூட இருக்கும். அப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஒரு கோர்ட் ஆரம்பிச்சிட வேண்டியது. அதனால் நம்ம அவங்களுடைய அந்த குஜராத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலையும் முன்னுதாரணமாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது வந்து நம்ம மக்களை வந்து பின்னடைவை ஏற்படுத்தும், நம்மளுடைய வளர்ச்சியை பின்னடைவை ஏற்படுத்தும். அதாவது இல்லீகல் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே குஜராத்தில் சர்வசாதாரணமாக நடக்கும். இப்போ இந்த கும்பமேளா நடந்துகிட்ருக்கு, ஏறத்தாழ 45 கோடி மக்கள் நீராடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் உரமூட்டுவதாக அல்லது இந்த ஆட்சியை இன்னும் பல காலங்களுக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினர் அவங்க சொல்கிறது சரிதானே. அப்படிப்பட்ட ஜனங்கள் தானே வட மாநிலத்தில் இருக்கிறாங்க. இப்போ வந்து அவனுக்கு தேவை இந்துத்துவா எடுத்து பேசணும், கும்பமேளாவில் கலந்துக்கணும், அந்த தண்ணியில் குளிச்சுட்டா நம்மளுக்கு புண்ணியம் கிடைச்சிரும், கடவுள் நேரடியாக நம்மளுக்கு வந்து ஒரு செல்வத்தை கொடுத்துருவார், வளர்ச்சியை கொடுத்துருவார் அப்படின்னு ஒரு படிப்பு அறிவில்லாத ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, அந்த வட மாநிலத்த மக்களை வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு ஆட்டு மந்தைகள் போல் இத்தனை ஆண்டு காலம் அவங்கள அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. அதனால் அவங்க இப்போ பிஜேபிக்கார சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்குறாங்க, ஒரு புதுமையாக தெரியுது.
அந்த மாதிரி தானே இப்போ டெல்லி அரசியலும் மாறிடுச்சு இல்லை உங்களுக்கு. இந்துத்துவ தூக்கி பிடிக்க இங்கே மதவாத சக்திகள்லாம் வந்து கலவரங்கள் நடக்கும். இப்போ அங்கே தோற்றுப்போன ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் கூட அவர் வந்து குஜராத்தில் போய் ரூபா நோட்டில் லக்ஷ்மி படம் ஏதோ சரஸ்வதி படமும் போடணும் அப்படிலாம் சொன்னார். அவர் இந்துத்துவ ஆதரிக்கிறவர் தான். அவர் ஏன் தோற்று போனார்? இல்லை, அவர் வந்து தோற்று போனார்னா இப்போ நீங்கள் காங்கிரஸ் வாங்கின வாக்கும் அவங்கள 2 பேர், காங்கிரஸும் அவங்க 2 பேரும் இணைஞ்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னொரு 24 சீட்டு 23 சீட்டுகள் வந்திருக்கும். அப்போ இவங்க தான் ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த சூழல் வந்து ஒரு 3 கட்சி கூட்டணியாக இருந்ததுனால அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதனால தான் வந்து ஆம் ஆத்மி வந்து தோல்வி. இல்லை, இப்போ ஒரு காலத்தில் தனித்து ஆட்சி செய்த காங்கிரஸ் ஒரு இடம் கூட இல்லாது போவது என்பது அது அந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? அது என்ன, அது எப்படி பார்க்குறோன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆட்சி நடத்தியிருக்கிறாங்க அப்படின்றது தான் எடுத்துக்காட்டுது. இப்போ சுதந்திரம் அடைந்த பிறகு முழுமையாக காங்கிரஸ் தான் வந்து ஆட்சி ஆண்டுச்சு. அப்போ அவன் வந்து வெறுங்கையை காட்டினா அந்த மக்களுக்கு, பிஜேபிக்காரன் ஒரு சாக்லேட் வச்சு காட்டுறான். அப்போ எது வந்து இந்த மக்களுக்கு தேவை அப்படிங்கிறதான், அதனுடைய அடிப்படையில் தான் இந்த பிஜேபி வந்து ஆதரிக்கிறாங்க. இப்போ இந்த கும்பமேளா பற்றி சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, படிப்பறி இல்லாதவங்கள்லாம் இருக்கிறாங்க, இதனால் மோடிக்கான ஆட்சி நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது அது உண்மையாக இருக்குன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அம்பேத்கரும் பெரியாரும் அவர்களுடைய அந்த செய்திகள், அவருடைய அறிவுரைகள் இந்த தமிழ்நாட்டை மாற்றி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து அவங்களுடைய சிந்தனைகளை வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்து நமக்கு முன்னோர்கள்லாம் இயக்கங்கள் கட்டி கட்சி சார்ந்து பொதுமக்களிடையே அவங்களுடைய மக்கள்கிட்ட ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு தென்னை பிரச்சாரத்தில் ஆரம்பித்து அவங்க மக்களை நெருங்கி அந்த மக்களுக்கு உண்டான வாழ்வியலை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அம்பேத்கர் பெரியாரை பற்றி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து மற்ற மாநிலங்களை விட அந்த அறிவு நம்ம புரிதலோடு தான் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. என்னென்னா இப்போ இந்த திமுக ஆட்சியில் இப்போ வந்து இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த இளைஞர்களெல்லாம் எல்லாமே போதைக்கு கலாச்சாரத்தில் மாறிக்கிட்டு இருக்குது. எல்லாம் சாதாரணமாக அந்த கஞ்சா அது இது எல்லா ஊர்லேயும் இப்போ சர்வசாதாரணமாக கிடைக்குது. இப்போ டாஸ்மார்க்குன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து ஊர் முழுக்க சாராய கடை, சந்து சாராய கடை. இப்போ டாஸ்மாகில் வர்ற வருமானம் அரசுக்கு போகுது, ஆனால் இந்த போதைப் பொருட்களை அதில் வர்ற வருமானம் அதில் அரசுக்கு போகிறதில்ல, அது அரசு படி நடக்கலை. ஆனாலும் ஏன் அதை தடை செய்யாமல் இருக்காங்க? இல்லை, உங்களுக்கு வந்து இது வந்து கணக்கு பிரகாரம் வருது, ஜிஎஸ்டி மூலிமா இந்த வருமானம் வருது, அது இல்லீகலாக வருது. இப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு கஞ்சா விற்கிறான்னு சொன்னால் அந்த கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு தெரியும், அதே எஸ்பிக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க எல்லாமே அதை பார்த்து தெரிஞ்சு தான் விடுறாங்க. அவங்க எல்லாம் மாமூல் பணம் வாங்குறாங்க, அதெல்லாம் வசூல் பண்ணுறாங்க. அந்த லோக்கல் மினிஸ்டர் கொடுக்குறாங்க, அந்த மினிஸ்டர் வந்து மேலே ஆட்சியாளர் கொடுக்குறாரு. அது மறைமுகமாக அந்த தொகை போய்கிட்டு தான் இருக்குது. மற்ற செலவு இருக்குது. டாஸ்மாக் வந்து தெரிஞ்சு போகுது, அது தெரியாத போகுது, இப்படி தான் போகுது. அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அதை நிறுத்துறதாவே இல்லை. இப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்ததுன்னா ஆட்சிக்கு வந்து அபாயகரமான இடத்துக்கு போயிடும், ஆட்சியை இழப்போம் அப்படின்னு இந்த ஆட்சியாளருக்கு தெரியாதா? ஐயா, கண்டிப்பாக தெரியும். ஆனால் அது வந்து இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம். இப்போ அவங்க எல்லாமே சேர்த்துறதுன்னா காசை தான் சேர்த்துறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்களா உறுப்பினரை சேர்த்துவான் கட்சியில். ஆனால் இப்போ உறுப்பினரெலாம் யாரும் சேர்த்துறதில்ல. இப்போ காசை மட்டும் அவன் சேர்த்திக்கிறான். யாரை கேட்டான்னா பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்க வந்து பணத்தை சேர்த்துறாங்க. இப்போ 2026 பணத்தை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பணத்தை கொடுத்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அது எல்லா முயற்சியுமே எடுக்கும். அதை தாண்டி இந்த முறை வந்து வருகின்ற 26 தேர்தலில் திமுகவுக்கு மிகவும் பின்னடைவாக தான் இருக்கும். அவங்க ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பெண்கள் எல்லாம் வந்து இந்த இலவச பஸ்ஸு விட்டுட்டு அவங்க ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாயிட்டாங்க.
அந்த டிரைவருங்கள் பஸ்ஸை நிறுத்துறதில்ல ஸ்டாப்பிங்கில், அந்த மந்திரிகள் வந்து சொல்லிக்காட்டு திட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த 1000 ரூபாயை எங்களுக்கு மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறீங்க, அந்த 1000 வந்து என் கணவர் வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபா சாராய கடையில் கொடுத்துட்றாரு, அப்போ இப்படி கொடுத்து அப்படி பிடுங்கிட்டு போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வந்து ஓட்டுக்காக இவங்க ஒரு வேஷம் போடுறது, இந்த மாதிரி ஒரு இலவச திட்டங்களை அறிவிக்கிறது எல்லாமே வந்து மக்கள் இப்போ வந்து சிந்திக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப திமுகவுக்கு வந்து பின்னடைவாக தான் இருக்கும். இப்போ திமுக இந்த மாதிரியான திட்டங்களால் நம்ம வந்து மக்களை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த திட்டங்களில் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்தோ அல்லது தனியாகவோ அவங்க வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான செயல்பாடுகளில் நடத்துகிறாங்க, இந்த ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்து விடணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதில் உண்மை இருக்கா? இல்லை, அது இல்லை. எதிர்க்கட்சிக்காரர்கள் வந்து ஆட்சியினுடைய அதிகாரத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து மக்களுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை இயற்றும் பொழுதும், மக்கள் அதனால் வந்து கஷ்டப்படும் பொழுதும் அந்த எதிர்க்கட்சிக்காரர்கள் வந்து அவங்க குரல் எழுப்ப தானே செய்வாங்க. அதை வந்து எப்படி இப்போ மாநகர பேருந்தில், இந்த கட்டணம் இல்லாத பேருந்தில் யாராவது ஒரு வயதான மூதாட்டிய கட்சிக்காரர்கள், அதாவது அதிமுகவோ இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றி விடுகிறார்கள். அந்த அம்மா வந்து, அந்த பாட்டி வந்து இந்த திட்டத்தை குறை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். எல்லா பேருந்துகளிலுமே யாராவது ஒரு மூதாட்டி அதில் ஏறி இருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இப்போ இல்லை, அது எப்படி, அது ஒவ்வொரு பேருந்தை நிறுத்தி ஒரு அம்மாவை ஏற்ற வச்சு அந்த அம்மா சொல்ல வச்சு, இது வந்து அது அப்படி நடந்தால் ஏதோ ஒரு இடத்துல நடக்கும். நம்ம தற்செயலாக நம்ம பார்க்குறோம்ல, நம்ம ஊருக்கு அந்த மாதிரி நடக்கிறதாக எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் வந்துட்டு இவங்க, அதாவது திமுக என்ன பண்ணுது, அந்த கூட்டணி கட்சிகளில் நிறைய ஒரு பலமான ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு பிரச்சாரத்தில் வந்துட்டு இது போன்ற ஒரு செயலெல்லாம் செஞ்சால் அப்போ அவங்களுக்கு நிறைய வந்து சமூக வலைதளங்கள் இது நிறைய இருக்குது. அதனால் அவங்க அந்த பொய் பிரச்சாரத்தை அதை அப்படியே பரப்பிக்கிட்டே வருவாங்க. உண்மையிலே நீங்கள் வந்து பார்த்தீங்களா, அந்த இலவச பேருந்து பயனளிக்கவே இல்லை. அதனால் வந்து அந்த பெண்களுக்கு வந்து கஷ்டம்தான் படுறாங்க, அவதி தான் படுறாங்க. அது சுகமான பயணமெல்லாம் கிடையாது. பஸ்ஸில் படிக்கட்டு இல்லை, சைடு போனால் கீழே விழுவுது, பிளாட்ஃபார்ம் இல்லை, இப்படி பஸ்ஸு கண்ட டைமுக்கு பஸ்ஸே கிடையாது. இப்போ இலவச பயணம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு 4-5 சிங்கிள் வர பஸ்ஸு 2 டைம் தான் வரும். அது காற்று கிடைக்க வேண்டியதாக இருக்குது. சிரமம்தான். இவங்க வந்து வெளித்தோற்றத்துக்காக வந்து நாங்கள் வந்து இலவச பேருந்துங்கிறாங்களே தவிர அது முழுமையாக மக்கள் வந்து பயனடைகிறதும் இல்லை. அது வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து பயனற்ற திட்டம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வராது, மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது தவிர இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வரலன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்? அப்புறம் எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஏற்கனவே அவங்க உடஞ்சிருக்காங்க. எப்படி உடஞ்சிருக்காங்க? இல்லை, இபிஎஸ், அதாவது இபிஎஸ்ஸில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஓபிஎஸ் தனியாக இருக்கார், சசிகலா, தினகரன்லாம் தனியாக இருக்காங்களே. அதான் ஓபிஎஸ் பார்த்தீங்களா, அவர் தனியாக தான் இருக்கிறாரு. அதே மாதிரி சசிகலா அம்மாவும் தனியாக தான் இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு ஆதரவான எம்எல்ஏஸ் இல்லை. இப்போ ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட இணைந்து ஒரு 3 லட்சம் வாக்குகளில் வாங்கினார்ல, அப்போ அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு தானே? அது கூட்டணி கட்சியில் வாங்கினார், பிஜேபியினுடைய இதுவும் வாங்கினார். அப்போ வந்துட்டு பார்த்திங்களா ஓபிஎஸ்க்கு ஓரளவுக்கு அதிமுக தொண்டர்கள் இருந்தாங்க. இப்போ அதுக்கு பிறகு பொதுக்குழு செயற்குழுன்னு சொல்லி எடப்பாடியார் கூட்டு அப்போ தேர்தல் கமிஷனில் சின்னம் இவரை வாங்கிட்டு அப்போ தனிச்சையாக இவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி ஆன பிறகு அந்த உறுப்பினர்கள் எல்லாமே எடப்பாடி பக்கம் வந்துட்டாங்க. இப்போ வர தேர்தலில் அந்த மாதிரியெல்லாம் ஒரு வாய்ப்புகள் ஓபிஎஸ்க்கு இல்லை. இப்போ ஓபிஎஸ் பஞ்சமி நிலத்தை வந்து அவர் பட்டா போட்டு இப்போ அது ஒரு பிரச்சனையாகி வந்து எஸ்சி/எஸ்டி கமிஷன்லேருந்து அந்த கரையத்தை வந்து ரத்து பண்ண சொல்லி வந்திருக்கு. இப்படிப்பட்டெல்லாம் இருக்கிறப்ப எப்படி அதிமுககாரங்க வந்து ஓபிஎஸ்க்கு எப்படி ஆதரவு தெரிவிப்பாங்க? அதனால் அவர் தன்னைத்தானே வந்து பின்னோக்கி செல்கிற அளவுக்கு தான் அவர் இருக்கிறார். அது இல்லாமல் இப்போ இருக்கிறவங்களே செங்கோட்டையன் போன்ற மூத்த அரசியல்வாதிகள் ஒரு அதிருப்தியை வெளியிடுறாங்களே. அதாவது ஜெயலலிதா அவர்கள் படத்தை போடலை, புரட்சித் தலைவர்கள் படத்தை போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது வந்து பார்த்திங்களா அது கட்சி நிகழ்ச்சி கிடையாது. அது வந்து விவசாயிகள் வந்து ஆமாம் அந்த பாராட்டு விழா நடத்துகிறாங்க.
அதுக்காக அவர் வந்து கட்சியில் நிறைய பொறுப்பாளர் இருக்கிறாங்க. அது இவரை கேட்டால் அவர் போட்டால் படத்தை போட வேண்டாம்னு சொல்லுவாங்க, அவரை கேட்டால் அவர் இவர் படத்தை போட வேண்டாம்னு சொல்லுவார். பெருசாக ஜெயலலிதா படத்தையும் இப்போ எம்ஜிஆர் படத்தையும் போடக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லையே. இல்லை, அது வந்துட்டு பார்த்தீங்களா, அது நம்ம அந்த அதிமுக கட்சி நடத்தியிருந்தால் நம்ம இதெல்லாம் சொல்லலாம். இது பொதுப்படியாக கட்சி சாராத ஒரு விவசாயிகள் நடத்துகிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எடப்பாடியார் வந்து நமக்கு ரொம்ப இந்த திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு, அதனால் அவர் ஃபோக்கஸாக இருக்கட்டுமே அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க போட்டிருப்பாங்களே தவிர, அதை வந்து அம்மா சசிகலாவும் ஜெயலலிதாவை வந்துட்டு போடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அவங்க போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அதை இவங்க பெருசாக பேசுகிறாங்க. இப்போ அவரை தவிர்த்து கோகுல இந்திரா அவர்கள் அவங்க வந்து தென் சென்னையில் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது அவங்க மத்திய சென்னையில் இருந்தாலும் கூட, அப்படி இருக்கும்போது மத்திய சென்னைக்கு எந்த விதமான வேலைப்பாடுகளும் அவங்க செய்யலை. ஆனால் தென் சென்னை கொடுத்த பொறுப்பை சரியாக செய்தேன், என்னோடய படத்தை போட்டால் ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன், என்னோட வேலை செஞ்சவங்க படங்களை போட்டால் அதையும் போட மாட்டேங்கிறீங்க, யாரோட நிர்பந்தம், எதனால் போட மாட்டேங்கன்னு கேட்குறாங்க கட்சி கூட்டத்திலேயே. அது வந்து உள்ளரங்கில் நடந்த உட்கட்சி விவகாரம். அதை ஒன்றும் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது வந்து ஒரு அதிமுக கட்சிங்கிறது எம்ஜிஆர் காலத்தில் திமுகவை விட அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சி, பல நிர்வாகிகள் நியமிச்சிருக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டிகள், அரசியலில் யார் நீ முன்ன நான் முன்ன அப்படின்ற போட்டிகள் இருக்குத்தானே செய்யும். இதெல்லாம் நம்ம வந்து அவங்க ஏற்கனவே கோகுலேந்திரா வந்து மந்திரியாக இருந்தவங்க, ஒரு சீனியர் மோஸ்ட்டு, ஆனால் அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பெருசாக பேசக்கூடாது. அதை சரியாக அவங்க அமைதியாக போயிருக்கணுங்கிறது தான். இது காரணமாக இல்லை ஏற்கனவே பொதுச் செயலாளர் மீது கொண்ட அதிருப்தியின் வெளிப்பாடு இது அப்படின்னு நினைக்கலாம். இப்போ எல்லாருமே வந்து பொதுச் செயலாளரை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க, அது உள்கட்சி, அதை அடுத்த இதில் வந்து சரியாக போது கூப்பிட்டு பேசிட்டு போகிறாங்க, சரியாயிடும். இப்போ இந்த நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் வீட்டிற்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது தமிழக அரசு, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து அப்போ இந்த இடத்துல வந்து திமுக வந்து அரசியல் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, செங்கோட்டையனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. நீங்கள் வந்து பழைய காலத்து அரசியல்வாதி, எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, நீங்கள் தான் எடப்பாடியாரை கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்துனீங்க, அப்போ உங்களுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி இவரை வந்து கொஞ்சம் ஐஸ் தூக்கி பிடிச்சி உடைந்திருக்கிற அதிமுகவை மேலும் விரிசலை உடையில இவங்க வந்து அந்த விரிசலை இவங்க தான் ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க. அது ஒன்றும் அதிமுகவில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவர் வெளியும் போக முடியாது, உடைக்கவும் முடியாது. எல்லாம் ஒரே இயக்கத்திலேருந்து வளர்ந்துவீங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேறு கட்சிகளோடு கூட்டணி வைக்காமலேயே இந்த தேர்தலை வெற்றி பெற்று முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக கூட்டணிங்கிறது வந்து இப்போ அவசியமாக இருக்குது. இப்போ எந்த கட்சியாக இருந்தாலுமே அது அம்மா ஜெயலலிதா இருக்கிறப்ப ஒரு முறை வந்து தனித்து நின்று அது எல்லாம் வெற்றி பெற்றாங்க. அதுவும் வந்து வைகோ மூலிமா வெற்றி எல்லாத்தையும் பிரித்து விட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரமாக அவங்க வந்து தேர்தலில் சந்தித்தாங்க. இப்போ கூட ஒரு மூன்றாவது அணியை விஜய் தலைமையிலான அணியை பிரித்தாக்கும் இவங்க அதிமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ மூன்றாவது அணியை பிரித்து அதிமுக வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை, திமுக வரத்துக்கான வாய்ப்புகள் ஆகிடும். நிறைய கட்சி இருக்கிறது. ஆமாம், நிறைய கட்சிகள் உருவாகி இருக்கிறது. இப்போ விஜய் தமிழக வெற்றி கழகமும் இப்போ அவங்களும் ஓரளவுக்கு ரசிகர்கள் கூட்டத்தை வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசியல் இன்னும் தெரியலனாலும் ஒரு வாக்கு வங்கி முதல்ல களத்தில் இறங்குறதுனால அந்த ஓட்டுகள்லாம் கொஞ்சம் பிரியறதுக்கு ஒன்று வாய்ப்புகள் இருக்குது. அது அதிமுக ஓட்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம திமுக ஓட்டுகள் தான் பிரியும். இந்த பிரசாந்த் கிஷோர் என்பவர் அவர் செய்த வேலைகள் மூலமாக யாருக்கு வேலை செய்தாரோ அவங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க வரிசையாக, அவரை தவிர. கட்சியை அவர் ஜெயிக்கல, அது வேறு விஷயம். ஆனால் இப்போது விஜய்கிட்ட வந்திருக்காரு, இங்கே விஜயும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விஜய் அவர் ஒரு தொகுதியில் நின்னா வெற்றி பெறுவார். இல்லை, ஆட்சி அமைக்கிறது தானே. ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவருக்கு வாய்ப்புகள்லாம் இல்லை. உங்களுக்கு அவருக்கு இப்போ இருக்கிற ஒரு தேர்தல் களத்தில் வருகின்ற 2026 ஒரு கூட்டணி திமுக பக்கம் அவர் போகணும், அதுதான் அவருக்கு ஆப்ஷன், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் திமுகவை எதிர்த்து தானே பேசி அரசியல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அதான் சொல்கிறேன், இப்போ திமுக அவர் என்ன பண்ணணும்னா, திமுக எதிர்த்து அரசியல் பண்ணால் அதிமுகவோட கூட்டணி போடணும். ஆனால் இப்போ சொல்லும் போதே எங்கள் தலைமையில் தான்
கூட்டணி ஆட்சி அப்படின்றார். இல்லை அப்படி சொல்லுவாங்க எல்லாம். இப்போ இன்னும் தேர்தலுக்குன்னு ஒரு ரொம்ப காலம் இருக்குது. அப்போ அடுத்த கட்டத்தை அதில் அவங்க எல்லாம் மாற்றிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலுமே இது அதிமுக ஆண்ட கட்சி. எடப்பாடியார் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், பலமுறை ஆட்சியில் இருந்த கட்சி. அது அவங்க தலைமையில் இருக்கிறதா மக்கள் ஏற்றுப்பாங்களே தவிர விஜய் தலைமையை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் தான் வர முடியும், வேறு எந்த கட்சியும் வர முடியாது அப்படின்ற நிலை இருக்கா? கண்டிப்பாக ரெண்டு கட்சிக்காரர்களும் அவங்களுக்கு எழுதப்படாத அவங்களுக்குள்ள ஒரு சட்டம், வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்ற எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த நடைமுறை இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தொடரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அது உடையறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுலாம் இப்போ உருவாயிருச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ சீமான் ஈரோடு இடைத்தேர்தலில் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த 8% ஓட்டை விட இப்போ அதிகமான சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு. பெரியாரை எதிர்த்து பேசுனதுனால பாரதிய ஜனதா கட்சியினர் போட்டாங்க. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி 12,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அந்த 12,000 சீமானோட 12,000 24,000 இப்போ வந்திருக்கு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதே எப்படி அது எப்படி பர்டிகுலராக பிஜேபியினுடைய 12,000 வாக்குகள் அப்படியே போட்டிருப்பாங்க அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்போ நோட்டாக்கு போட்ட வாக்குகள்லாம் எப்படி ஆராய்ச்சி வாக்குகள், அது எப்படி அதிமுக வாக்குகள்னு சொல்கிறாங்க. அது அவங்க அப்படி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க சொல்லிக்கிறாங்க. அது அப்படி இல்லை. இப்போ ஈரோட்டில் பெரியாரை பேசுனதுனால சீமானுக்கு வாக்குகள் அதிகமாக வந்திருக்குதுன்னு நம்ம சொல்லலை. ஏன்னா பெரியாரை பற்றி பேசினாலும் பேசலனாலும் அந்த பெரியாருங்கிறவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம், அது ஒரு ஆளுமை. இப்போ அந்த ஆளுமையே அவர் பேரை கெடுக்கிற அளவுக்கு திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கும் பெண்களுக்கும் அநீதி நடக்கிறதுனால நாம் பெரியார் பெண்ணுரிமை பேசினார், இது பெரியார் மண், சமூக நீதி அப்படின்னு சொல்லி பேசுகிறதுனால வேங்க வெயில் பிரச்சனை கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் மேலேயே மீண்டும் அவன்தான் மலத்தை கரைச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால அப்போ இது என்ன போய் நீங்கள் பெரியார் கொள்கை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற கோபம் தான் மக்களுக்கு பெரியார்கிட்ட போகுதே தவிர பெரியார் மேலே யாருக்கும் எந்த கோபமும் கிடையாது. ஆக மொத்தம் திமுக பண்ணுற ஊழலுக்கெல்லாம் பெரியாரை கிளைம் பண்ணுறதுனால இது பேசுகிறாங்க. அது பெரியார் இவ்வளவு காட்டமாக சீமான் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் வாழ்ந்தார், மறைந்தார். அவர் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த போல போராடி இருப்பார். சில எதிர்கருத்துகளும் இருக்கலாம். இப்போ எல்லா கருத்துக்களும் பெரியாரை உயர்த்தி பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு லாபம்னு நினைக்கிறீங்களா, நட்டம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இப்போ நட்டம்ங்கிறத இப்போ சீமான் நிரூபிச்சுக்கிறாப்புல. இவங்க கம்முன்னு இருந்துட்டா பெரியார் அவர் இந்த மக்களுக்காக உழைச்சது அப்படியே இருக்கும். மக்களை யாரும் தமிழ்நாட்டு மக்கள் பெரியாரை மறக்கவே மாட்டாங்க. திமுகவையும் சீமானையும் பார்க்கும்போது திமுக எங்கேயோ மலையில் இருக்கிறது, இவர் ஒரு சிறு குன்று மாதிரி தானே இருக்கார் வாக்கு வித்தியாசத்தில். சிறு குன்றுனா இப்போ எதிர்கட்சிகள் மற்ற எல்லா கட்சிகளுமே கூட ஒதுங்கி இருக்கிற நிலையில் நான் தைரியமாக தேர்தலை எதிர்கொண்டார்ல, நீங்கள் அதை பார்க்கணும்ல. இப்போ எப்போவுமே ஒரு கட்டடம் மிகப்பெரிய கட்டடமாக இருந்தாலும் அந்த கட்டடத்தை அப்படியே சாய்க்கணும்னா ஒரு சிறிய ஆப்பு போதும் தானே. அந்த ஆப்பு மூலிமா அதை வச்சு அடிக்கிறப்போ ஒரு சின்ன விரிசல் தானே, அது நாளடைவில் அந்த விரிசல் பெருசாகி அந்த கட்டடம் விழுந்துரும்ல. இல்லை அந்த அளவிற்கு, அதாவது மிகப்பெரிய கட்சியோடு மோதுகிற அளவிற்கு வளர்ந்திருக்கிற சீமான் அந்த கட்சியில் இருக்கிற ஆளுமைகளை, மாவட்ட நிர்வாகிகளை தன் கைக்குள் வைத்துக்கொள்ள முடியவில்லையே அப்படின்ற செய்தியும் வெளியில் வரும். எல்லோரும் வெளியில் போகிறாங்க. இல்லை அது பற்றி இப்போ மற்ற கட்சி அதிமுக திமுக இதில் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உட்கட்சிக்குள்ளே மிக ஒரு சீனியர் அந்த புரோட்டோக்கால் அதை அப்படியே உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே எந்த புரோட்டோக்காலும் கிடையாது. இங்கே தமிழ் தேசியம் அது இன்னும் எல்லாரும் பேச வேண்டியது. நிர்வாகம் கூட ஒரு பொதுக்குழு, சிறப்பான அந்த செயற்குழு, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு கட்டமைப்பு நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை தான் இந்த நாம் தமிழர் கட்சியை அடுத்த இடத்துக்கு வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியாதபடி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியான பிறகு தான் இந்த கட்டமைப்பெல்லாம் உருவாக்க முடியும். இப்போ இது ஆரம்ப காலகட்டம் தான். இப்போ இதுக்கு மேலே அவர் அங்கீகாரம் பெற்றார், இதுக்கு மேலே எல்லா தேர்தலையும் அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்னும் கட்சியை இன்னும் கட்டமைப்பு முறையாக பண்ணணும். அவங்க இப்போதைக்கு அந்த கூட்டத்தை சேர்த்திட்டு அப்படியே தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. இப்போ உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்கிறவங்க சீமான் போலியான மனிதர்,
அவர் சுயநலம் தான் அவருக்கு பெருசு, நிறைய பொய் சொல்கிறாரு, தமிழ் தேசியத்தை அவர் சரியாக கொண்டு வரல, நாங்கள் தான் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க கூட அந்த தேர்தலில் ஈரோடு தேர்தலில் ஒருத்தர் நிறுத்தினாங்க, ஒன்றும் வாக்குகள் அவ்வளோ பெருசாக வாங்கலை. இப்படி இந்த தமிழ் தேசியவாதிகளுக்குள்ளேயே பல முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையான தமிழ் தேசியவாதிகள் யாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையான தமிழ் தேசியவாதிகள் யாருங்கிறத விட யாருன்னு கேட்குறது எப்படின்னா, அதுக்கு பதில் வந்து உங்களுக்கு சாதியற்ற தமிழ் தேசியம், இப்போ வந்து என்னை ஏற்றக்கூடிய தமிழ் தேசியம். இப்போ தமிழ் தேசியம் பேசுகிற எல்லாருமே வந்து பார்த்திங்களா, இப்போ தருமபுரியில் ஏன் வந்து ஒரு காதல் திருமணத்துக்காக அத்தனை 300-350 வீட்டை எரிச்சவன் தமிழை, சரிங்களா? அப்போது இந்த தமிழ் தேசியம் நம்ம வரப்போ நம்மளுக்குள்ளே யார் தமிழ்ன்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது. அப்போ அதுக்கு என்ன வரைமுறை வச்சுருக்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் பேசக்கூடிய மக்கள் தமிழர் அப்படின்னு ஒரு சாரல். நம்ம கூட அந்த கருத்துக்கு நம்ம உடன்படுறோம். அதே மாதிரி பிறமொழிக்காரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதுக்குள்ளே வந்து இதில் யார் பிறமொழி? ஒரு குடும்பத்தை எடுத்தீங்கன்னா, அப்பா வந்து தெலுங்கு பேசுகிறவராக இருக்கிறாரு, அம்மா வந்து தமிழராக இருக்கிறாங்க. சீமான் குடும்பமே அப்படி இருக்குது. அப்போ எப்படி நம்ம வந்து அதை தமிழர்ன்ற சரியான ஒரு வரைமுறை வச்சு பிரிக்க முடியாத சூழல் தான் இருக்குது. அந்த இடத்துல சிக்கல். எது உண்மையான தமிழ் தேசியம்னு எனக்கு தெரியல. இப்போ தமிழர்னு சொன்னீங்கன்னா அந்த கலவரம் நடந்துடக்கூடாது. அப்புறம் இப்போ பார்த்தீங்களா, ஒரு காதல் திருமணம் பண்ணிட்டா இந்த படுகொலை பண்ணுறான், இதெல்லாம் செய்கிறானே. அப்போ தமிழர்ன்ற வந்து அவனை இணைக்கிறதுக்கு வந்து இன்னும் நிறைய காலங்கள் ஆகும், போராட வேண்டியது இருக்குது. மக்கள் மத்தியில் போய் தமிழ் தேசியத்தை எடுத்து பேசணும். இப்போ சாதிகளற்ற ஒரு தமிழ் தேசியம், அதான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு நிலையை யார் கொண்டு வராங்களோ அப்போ தான் இந்த சாதிய முரண்பாடுகள்லாம் போகும், உண்மையான தமிழ் தேசியம் மலரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ தமிழர்னால் ஒரே தமிழர் தான், அதில் சாதியே வரக்கூடாது. அப்போ தான் தமிழ் தேசியம் பேசுகிற சிலர் பார்ப்பனர்கள் அவங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, உங்கள் கருத்து அதில்? அது நான் வந்து முரண்பாடாக இருக்குது. பார்ப்பனர்கள் எப்படி தமிழர் ஆவாங்க? அதில் சொல்கிறாங்க தமிழ் பார்ப்பனருங்கிறாங்க. அவனே பார்ப்பனர்னு ஆயிட்டான், அதில் என்ன தமிழ் பார்ப்பனர்? அது இவர் வந்து மணியரசன் சொன்ன மாதிரி அது என்ன கருவாட்டு சாம்பார் அப்படி தான் பார்க்கலாம். அவர் கூட பார்ப்பனர்களை தமிழர்கள் ஏற்றுக்கொள்கிறாரு. அதுதான் சொல்கிறேன். அதனால் நம்ம இது உண்மையான தமிழ் தேசியவாதி எங்கன்னு இப்போ நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு இலக்கணம் வகுக்கணும். இப்போ யாரு சொன்னால், ஒருத்தர் சொல்கிறான் சில குறிப்பிட்ட ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வாழ்ந்தா அவன் தமிழர் அப்படின்ற மாதிரி. 1950 இது எப்படி வரைமுறை பார்த்தீங்களே? 1950க்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் தமிழர் தான். இப்படியெல்லாம் ஒரு வரைமுறை வச்சா இது வந்து இந்த தமிழ் தேசத்தையே வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தையே இவங்க வந்து சீர்குலைக்கிறதா இருக்குது. இப்போ தமிழ்நாட்டின் எதிர்காலம், முக்கியமாக அந்த அண்மையில் நடக்க போகிற 2026 தேர்தல் எப்படி இருக்கும், எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்ற ஒரு கணிப்பு உங்கள் அளவில்? நம்மளுடைய மக்கள்கிட்ட நம்ம பேசுகிறத பொறுத்து உள்ளே இருக்கிற கள நிலவரத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, திமுகவை அறவே அகற்றணும் அப்படின்றதில் பொதுமக்கள் குறியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வேதனைகள் புரியுது. அதே சமயத்தில் கூட்டணி பலம் தேவைப்படுறதுனால இப்போ அஇஅதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் இவங்க 2 பேரும் உறுதியாக வந்து ஒரு அணியில் நின்று தான் ஆகணும். இப்போ ஆதவர்ஜன் அங்கே போய் இருக்கிறதுனால அப்போ விசிகாவுடைய தலைவருக்கும் அவருக்கும் ரொம்ப நெருக்கம். அவர் ஏற்கனவே இந்த கட்சியில் இருந்தார். அவர் போனாலும் வெளியில் அவர் போய் சொல்கிறாரு, தாவேக்கு போன பிறகு அவரை போய் சந்தித்து பேசுகிறாரு, நன்றி சொல்கிறாரு. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து விசிகா வந்து இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளை அந்த ஆதவர்ஜன் பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி கூட நான் யோசிக்கிறேன். என்னுடைய கருத்தாக இருக்குது. அப்போ இது மூன்று கட்சி பெரிய கட்சி ஆகிறப்போ மீதி சாதாரண மற்ற கட்சிங்கள்லாம் வந்துடுது. அப்போ இந்த ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு கணிப்பாக இருக்குது. உங்களது கருத்துக்களை தந்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க.